ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விராட் கோலியை பார்த்தீங்க அப்படின்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பும்ரா வந்து செஞ்சுருப்பார். எப்படி வந்து ஐபிஎல்லில் வந்து ஹர்திக் பாண்டியா போங்க பின்னாடி போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவை பார்த்து வந்து சொல்லியிருப்பார். அந்த நிமிஷம் வந்து ரோஹித் சர்மா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிருப்பார். நானா என்னையா போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆமாம், நீங்கள் தான் போய் பின்னாடி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வயசான காலத்தில் ரோஹித் சர்மா வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் வந்து நிற்க வச்சு ஹர்திக் பாண்டியா வந்து படாத பாடு வந்து படுத்தினார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சார். அந்த விஷயம் வந்து டீமுக்கு வந்து தேவையானது தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு நிமிஷம் அது வந்து கோலி வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து விராட் கோலியோட ஏரா அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்க வைக்கிது அவருடைய சமீபத்திய பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா வந்து நியூசிலாந்து தொடரில் வந்து படுமோசமாக விராட் கோலி வந்து ஆடினார். ஒரே ஒரு அரை சதம் மட்டும்தான் அடித்தார். மீதி எல்லா போட்டியிலையுமே வந்து ஒற்றை இலக்க ரன்களில் தான் வந்து அவுட் ஆனார். இப்போ திரும்பவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 5 ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்ச் நடக்கிறது வந்து பெர்த் கிரவுண்டில். கடந்த முறை வந்து இந்த கிரவுண்டில் செஞ்சுரி வந்து அடித்தார் விராட் கோலி. கவாஸ்கர் போன்ற முன்னாள் ஜாம்பவான்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து சப்போர்ட்டாக ஃபேவராக வந்து பேசினாங்க. என்னென்னா ஆல்ரெடியே விராட் கோலி வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து செம்மையாக வந்து ஆடியிருக்காரு. அதுலேயும் வந்து இந்த பெர்த்து அடிலைடு இந்த மாதிரி கிரவுண்ட்லாம் வந்து விராட் கோலிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ராசியான ஒரு கிரவுண்ட்ஸு. ஆல்ரெடி எங்கெல்லாம் அவர் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால் இந்த முறையும் வந்து அவருடைய பேட்லேருந்து கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சுரி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போதுமே வந்து ஒரு ஓவர் ஹைப் இந்த மாதிரி வந்து கொடுக்குறப்பவே அது வந்து ஃபெயிலியராக தான் வந்து போய் முடிஞ்சிருது. அந்த வகையில் வந்து நிதிஷ் ரெட்டி அறிமுக வீரரான இவர் பார்த்தீங்கன்னா இந்தியா சைட்லேருந்து 41 ரன்கள் சேர்த்திருப்பார். ரிஷப் பண்ட் ப்ரெஷரான சமயத்தில் இறங்கி அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த வகையில் 37 ரன்கள் வந்து சேர்த்திருப்பார். கேஎல் ராகுல் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருந்தார். அவர் ஓப்பனிங் வந்து ஆட வச்சாங்க. 74 பால் வந்து பிடிச்சி கிட்டத்தட்ட 10 ஓவருக்கு மேலே இவரே வந்து பிடிச்சி 26 ரன் வந்து சேர்த்திருப்பார். அதிலே ராகுல் வந்து அவுட்டே வந்து கிடையாது. ஆனால் வந்து அவுட்டுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இந்தியா சைட்லேருந்து நல்லா ஆடிருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து ஒரு அடுத்தடுத்து வந்து இந்திய அணியில் வந்து 2 விக்கெட் வந்து விழுந்திருக்கும். அதுவும் வந்து 2 பேரும் வந்து டக் அவுட்டு. ஜெய்ஸ்வால் டக் அவுட்டு, படிக்கல் வந்து டக் அவுட்டு. அந்த மாதிரி சமயத்தில் தான் விராட் கோலி களத்துக்கு வந்தார். அவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருமே வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு இருந்தாங்க. கிரவுண்ட்லையுமே வந்து நல்ல வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. அந்த வகையில் விராட் கோலி வந்து ஒரு 4 கூட அடிக்காமல் 12 பாலில் 5 ரன் மட்டும் எடுத்து அவுட் ஆகிருப்பார். அப்போ வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து பண்ணியிருக்காரு ரசிகர்களை விராட் கோலி. ஃபீல்டிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து பண்ணியிருப்பார். லபுஷேனுக்கு வந்து விராட் கோலி வந்து ஒரு கேட்ச் வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். அதுவும் வந்து அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியில் முதல் விக்கெட் வந்து போயிருக்கும். 14 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து லபுஷேனுக்கு வந்து கேட்ச் வந்து வந்துச்சு. அந்த கேட்சை வந்து விராட் கோலி வந்து தவற விட்டுட்டார். அதுவும் வந்து அந்த கேட்ச் வந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பும்ரா உட்பட இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோலி வந்து கேட்சை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க கோலி வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு. அந்த சமயத்தில் லபுஷேனுக்கு அது வந்து 2வது பந்து தான். அந்த ஒரு விராட் கோலி வந்து கேட்சை ட்ராப் பண்ணதுனால அதுக்கப்புறம் பெருசாக அவர் வந்து ரன்கள் சேர்க்கலை. டோட்டலாகவே 2 ரன் தான் அடிச்சிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 50 பால் வந்து எக்ஸ்ட்ரா லபுஷேன் வந்து பிடிச்சிருப்பார். அந்த சமயம் விராட் கோலி கேட்சை விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை வந்து பும்ரா வந்து மாற்றிருப்பார். விராட் கோலி வந்து லாங்கில் வந்து நிற்க வச்சிருப்பார். ஸோ வந்து டக்குன்னு விராட் கோலிக்கே ஒரு மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ கோலியை வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி பும்ரா செஞ்சிருப்பார். பட் இருந்தாலும் டீமுக்கு அது தேவை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஃபீல்டிங் சேஞ்சை வந்து பும்ரா வந்து பண்ணியிருப்பார். நன்றி.